வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். ஆஸ்திரேலியாவில் சோஷியல் மீடியா பேன் 16 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு போன வீடியோவில் பார்த்தோம். அப்படி என்ன சோஷியல் மீடியா அடிக்ட், இது ஏன் பேன் பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணலாமே, ரெகுலேட் பண்ணலாமே, ஹவர்ஸ் கொடுக்கலாமே, ஒரு ஸ்க்ரீன் டைம் கொடுக்கலாமே, இந்தமாரி பல விதமான பேரண்டல் கண்ட்ரோல் வச்சுக்கலாமே. இத்தனை விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒரு நல்ல எக்ஸ்போசர் ஏன் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா அடிக்ஷன். இந்த குடிக்கிறவங்களுக்கும் அடிக்ஷன் ஆனவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அடிக்ஷன் ஆகிட்டா அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஹெல்த்து போகுதுன்னு தெரிஞ்சும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு பல டிசீஸ் வரும்னு தெரிஞ்சும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன் அடிக்ஷன் நம்ம சொல்கிறோன்னா, என் கண்ட்ரோலை தாண்டி அந்த குடியோடைய கண்ட்ரோலில் அந்த மனிதன் போயிட்டான் அப்படிங்கிறது. அதேமாரி தான் சோஷியல் மீடியாவும். நான் என் பொழுதுபோக்குறதுக்கு பார்க்குறதுக்கு பதிலாக சோஷியல் மீடியா அதோட பொழுதுபோக்குக்கு என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. அப்போ நான் அடிக்ஷனில் வந்துடுறேன், என் டைம்லாம் அதில் போகுது. அப்படி என்ன அது நடக்குது அப்படின்னா, இது ஒரு உளவியல் ரீதியாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டிஃப்ரெண்ட் லாஜிக்கில் பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்மளுடைய 5 சென்ஸு ப்ளஸ் மைண்டுங்கிற 6th சென்ஸ். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியூமன் லைஃப்பில் நம்ம ஏர்லியாக நம்ம உருவங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அம்மாவோட பாட்டை கேட்டு தாலாட்டை கேட்டு தூங்கிடுறோம். ஸோ காதில் அந்த பாட்டு கேட்டோம்னா அம்மா பாட்டு அப்படின்னு கனெக்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த குரல் பிடிக்க ஆரம்பிச்சிருது, அந்த பாட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த குழந்தை பாட்டுக்காகவே அழுகவும் ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான அது ஒரு அடிக்ஷன். இதெல்லாம் ஹெல்த்தி அடிக்ஷன்ஸ். காது ஒரு பக்கம் தேடுது, கண்ணு சில விஷயங்களை பார்க்க விரும்புது, நாக்கு சில விஷயங்களை ருசிக்க விரும்புது. இந்தமாரி ஒவ்வொரு சென்ஸும், உணர்வு அதை தொட விரும்புது, நறுமணம் மூக்கு நறுமணத்தை தேடுது. இந்த ஒவ்வொரு சென்ஸும் ஒரு விஷயத்தில் போய் அடிக்ட் ஆகும்போது அது இல்லாட்டா நான் ஏங்க மாட்டேன்னு ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னு வச்சுங்க, அதுதான் அடிக்ஷன் ஸ்டேஜ். இது ஒவ்வொரு சென்ஸும் தனித்தனியாக ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக சில நேரங்கள் 2 சென்ஸ் ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஹியூமனோட ஹிஸ்ட்ரியில் வர ஆரம்பிக்குது, நம்மளோட மனித நாகரிகத்தில் வர ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் நம்ம ஒரு குயில் பாட்டை கேட்டுட்டு இருந்தோம், மயிலோட நடனத்தை பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு சென்ஸ் இன்வால்வ்டு. மயில் நடனம் ஆடிட்டு குயில் மாரி பாடுறதில்ல. ஆனால் ட்ராமாவில் ஒரு பெண்ணு அழகாகவும் நடனம் ஆடுறா, குயில் மாரி பாடுறா. அப்போ 2 சென்ஸு ஒரே நேரத்தில் கண்ட்ரோலுக்கு வருது. ஸோ எத்தனை சென்ஸு ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுதோ ஒரே நேரத்தில், அந்த அளவுக்கு நீங்கள் அடிக்ஷனுக்குள்ளே போகிறீங்கன்னு அர்த்தம். சினிமாவில் கண்ணு பார்க்குது, காது கேட்குது, எமோஷன் மனசில் இருக்க 6th சென்ஸு உங்களுடைய பழைய விஷயங்களை தொடர்புபடுத்தி உங்களை உள்ள ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணுது. இந்த 3 விஷயங்களும் வருது. ஸோ ஒருத்தர் பாட்டு படிக்கும்போது ஒரு சென்ஸு, ஒரு மீம்ஸ் போடும்போது ஒன்லி டான்ஸ் பார்த்தோன்னா அது ஒரு சென்ஸு. ஸோ பாட்டும் டான்ஸும் ஒன்று சேரும்போது 2 சென்ஸு. அதில் ஒரு க்ரியேட்டிவிட்டி, அந்த இடத்துல நீங்கள் உங்களை வச்சு பார்க்குறக்கான ஸ்கோப் இருந்துன்னு வச்சுக்கோங்க. க்ரியேட்டிவிட்டி நீங்கள் ட்ராமாவில் அதை பண்ண முடியாது. ட்ராமாவில் போய் அந்த ஹீரோ ரோலில் போய் நீங்கள் உங்களை ஃபிட் பண்ண மாட்டீங்க. ஆனால் சினிமாவில் உங்களால் ஃபிட் பண்ண முடியுது. பல பேர் நம்ம லவ் சாங் கேட்குறது, அந்த இடத்துல நம்மளை போட்டு ஒரு லவ் சாங் கேட்டு போயிட்டு இருக்கோம். நம்மளை போடுவோம், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை போடுவோம், போட்டால் அந்த லவ் சாங் போயிடும். ஸோ இது 3வது சென்ஸ். ஸோ இந்த மாதிரி எத்தனை சென்ஸ் உள்ளே இன்வால்வ் ஆகுதோ அத்தனை அடிக்ஷன் வரும். ஏன் நம்ம சொல்லுவோம் ஆணுக்கும் பெண்ணுக்குமான அடிக்ஷன் தான் ஹையஸ்ட் நேச்சுரல் அடிக்ஷன். ஏன்னா ஆணுக்கும் 6 சென்ஸு அடிக்ட் ஆகும், பெண்ணுக்கும் 6 சென்ஸு அடிக்ட் ஆகும். அதுதான் உண்மையான காதலும் நம்ம சொல்கிறோம். இயற்கையில் 6 சென்ஸு அடிக்ட் ஆகிற விஷயம் இந்த ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் இதை விட்டால் எடுத்து இறை வழிபாடு. நீங்கள் இறை பக்தர்கள்லாம் கேட்டிங்கன்னா, எல்லா சென்ஸையும் நான் சரணாகதி ஆகிட்டேன், எனக்கு கண்ணிலே அவன் தான் தர்றான், காதில் அவன் சத்தம் தான் கேட்குது, மூக்கில் அவனோட வாசனையை தான் உணர்கிறேன், என்னை பார்க்கும்போதெல்லாம் சிவனத்தை நான் உணர்கிறேன். இதெல்லாம் இந்த 6 சென்ஸும் அந்த கடவுள்கிட்ட போய் மையம் கொள்ளுது. ஸோ இன்ஃபேக்ட் இந்துசத்தோட ஃபிலாசபியே நீங்கள் இந்த 6 சென்ஸையும் தேவையில்லாத இடத்துல வைக்காமல் கடவுள்கிட்ட வச்சிரு அப்படிங்கிறது தான். ஸோ இதை தவிர நம்ம சென்ஸுக்கு வேறு இடம் கிடையாது. ஸோ இந்த சென்ஸை அலைபாயை விட்டுட்டோன்னா அது எங்கேயே போய் உட்காந்துச்சுன்னா அடிக்ஷனில் போயிடும். சோஷியல் மீடியாவில் இது அத்தனை விஷயமும் கிடக்கு. சினிமா வருது, பாட்டு வருது, டான்ஸ் வருது, டிவி வருது, ஸ்க்ரீன் வருது, செலிப்ரிட்டி வர்றாங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க வர்றாங்க. எல்லா விஷயம் நீங்கள் பார்க்குற கேட்க ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் பல விதமான காம்பினேஷனில் போடும் பொழுது அந்த குழந்தை ஒரு 2-3 சென்ஸ் உள்ளே அடிக்ட் ஆகிடுது. இன்ஃபேக்ட் சாப்பாடும் அதில் உள்ளே வந்துடுது. எப்படி வருது? சில படத்தை பார்க்கும்போது சிப்ஸ் சாப்பிட்டே படம் பார்ப்பான், அப்போ தான் படம் பார்த்த மாதிரி இருக்கும். கோக்கு சாப்பிட்டே பார்ப்பான். இது 2 இல்லாமல் படம் பார்த்தா அவனுக்கு தோணாது. ஸோ அந்த சென்ஸ் ஆடாயிக்குது. நறுமணம் மட்டும்தான் வரல, அதுமாதிரி நம்ம சென்ட்டு போட்டு உட்காந்துக்கலாம். ஸோ அந்த குழந்தை இந்த அடிக்ஷனுக்குள்ளே போகும் பொழுது அதுலேருந்து வெளியே வர்றதுல ஒரு பெரிய சிரமம் வந்துடுது. 100 பேருக்கு ஆகுமா சார்? ஆகிறதில்ல. சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 20 பேருக்கு ஆகலாம். ஆனால் 20 பேரில் 18 பேர் வெளியே வந்துடுவாங்க. ஆனால் 2 பேர் ஒரு கடுமையான பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. கடுமையான பிரச்சனை வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை. நான் சொல்கிற ஹெல்த் ப்ராப்ளத்தை பற்றி பேசல. கண்ணு காது போகிறது, கண்ணு கொஞ்சம் மங்கலாகிறது, பவர் வர்றது, நியூராலஜிக்கல்
அதை தாண்டி அவங்க ஒரு கிரைசிஸில் மாட்டிக்கிறாங்க, ஒரு சிசோஃப்ரெனிக் கண்டிஷனில் போய் மாட்டிக்கிறாங்க, உலகத்தை அவங்க நம்ப மறுக்கிறாங்க, நார்மல் உலகத்தை பார்க்க மறுக்கிறாங்க. இந்தமாரி பல விஷயங்களை நம்ம யதார்த்தத்தில் பார்க்குறோம். ஸோ நான் பேசிகிட்டு இருக்கோம் அந்த 2 பேர்த்துக்காக தான். 100 பேர் என்ஜாய் பண்ணுறவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க, 20 பேர் மாட்டிக்கிட்டவங்களாம் அட்லீஸ்ட் வெளியே வந்தவன் 18 பேர் அவனும் ஓரளவுக்கு சின்ன டேமேஜ் தப்பிச்சுடுவாங்க. இந்த 2 பேர் பாவம், அவன் யாரோ ஒருத்தங்க பண்ண தப்பில் அந்த கல்ச்சுரல் சிட்டிக்குள்ளே மாட்டிக்கிறான் இல்லையா, அவங்களுக்காக நம்ம பேசுகிறோம். அந்த 2 பேரை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த மாதிரியான பேனும் யோசிக்க வேண்டியிருக்கு. அதில் நம்ம லாங்கெலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா சார்? நம்ம பண்ணணும். அதுதான் சமுதாயம். அந்த 2 பேரை காப்பாற்றுறதுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறோம். ஏன்னா நம்ம காப்பாற்ற வேண்டிய அது சமுதாயம். அந்த 2 பேர் யாராக கூட இருக்கலாம், அது நீங்களாகவும் இருக்கலாம். இதுதான் நம்ம விஷயத்தில் அடிக்ஷனுக்கான காரணம். அப்படிப்பட்ட அடிக்ஷனை முளையிலே கிள்ளி எறியணும். அதுக்கான முயற்சி தான் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் பண்ணியிருக்குங்கிறேன். அது நல்ல விஷயம். அதையுமே இந்தியாவும் எல்லாருக்கும் மற்ற ஸ்டேட்டுமே தனியாக ஃபாலோ பண்ணுங்க தான் என்னுடைய நீண்ட விண்ணப்பம். மகிழ்ச்சி.